அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் வாகன தணிக்கையின் போது விதிமீறல் கண்டறியப்பட்டதாக ஒரே நாளில் 1.09 கோடி அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. இன்று நடந்த சோதனையில் 1054 வாகனங்களில் விதிமீறல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து சாலை பாதுகாப்பு ஆணையர் தெரிவித்திருக்கிறார். அனைத்து வாகனங்கள் மீதும் தணிக்கை தொடரும் என போக்குவரத்து சாலை பாதுகாப்பு ஆணையர் அறிவித்திருக்கிறார். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தோஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சந்தோஷ், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் வினிதா. கடந்த சில நாட்களாகவே தமிழகத்தில் வாகன தணிக்கை சோதனை என்பது தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இதுவரை 5463 வாகனங்கள் சோதனையின் மூலம் பல்வேறு குறைபாடுகளை காட்டி அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக தற்போது தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக இந்த வாகன சோதனையின் மூலமாக 1,10,00,000 வரையிலுமான அபராதம் என்பது வசூலிக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக 1054 வாகனங்கள் பல்வேறு விதிமுறைகளின் அடிப்படையில் பிடிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தரப்பிலிருந்து விளக்கம் கொடுத்திருக்கின்றனர். 179 வாகனங்கள் அதிக பாரம் ஏற்றி வந்ததாகவும் 150 வாகனங்கள் அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கையை விட அதிக எண்ணிக்கையில் பயணிகளை ஏற்றி வந்ததாகவும், அதே போல 125 வாகனங்களில் பிரேக் லைட் செயல்படாமல் இருந்ததாகவும், 37 வாகனங்கள் செயல்பட்டது உள்ளிட்ட வகைகளை குறித்து மொத்தமாக 5463 வாகனங்கள் என்பது இந்த வாகன சோதனையின் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவர்களிடமிருந்து இந்த 1 கோடிக்கு மேலாக வசூலிக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு பள்ளி பேருந்து ஆய்வு செய்யப்பட்ட போது அதற்குடைய படிக்கட்டு என்பது கீழே உடைந்து விழுந்தது என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. பள்ளி திறப்பதற்கு இன்னும் ஒரு சில நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் பள்ளி வாகனங்களை முறையாக சரிபார்த்த பிறகாகவே மீண்டும் அவற்றை இயக்க வேண்டும் என்றும் இதற்கு முன்பாகவே அறிவிப்பு என்பதனை கொடுத்திருந்தனர். அந்த வகையில் அனைத்து வாகன உரிமையாளர்களும் தங்களது வாகனங்களில் இருக்கக்கூடிய தகுதி சான்று உள்ளிட்ட அனைத்து பாதுகாப்பு அம்சங்களையும் உறுதி செய்து கொண்டு இயக்குமாறும் தற்போது போக்குவரத்து துறையிலிருந்து அறிவிப்பு ஒன்றினை கொடுத்திருக்கின்றனர். தொடர்ச்சியாக இந்த வாகன சோதனையின் மூலமாக 1,10,00,000 மேலாக அபராதம் வசூலிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. வினிதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ்.